14 ஆண்டுகள் வனவாசத்திற்கு பிறகு ராமன் விரும்பியது வெறும் ராஜ்யம்தானா அல்லது தம்பியின் தியாகத்திற்கு கிடைத்த மரியாதையா? தன்னை வனவாசத்திற்கு அனுப்ப காரணமான கைகேயின் வார்த்தையை நினைத்து பட்டாபிஷேகத்தின் போது ராமன் ஏன் சிரித்தார்? சீதாதேவி தனது உயிருக்கு சமமான முத்து மாலையை ஹனுமனுக்கு ஏன் கொடுத்தாள்? ராமராஜ்யத்தில் பசி மரணங்களும் அகால மரணங்களும் ஏன் இல்லை? அந்த ஆட்சியில் இருந்த தர்மம் என்ன? ராமன் ராவணனை வீழ்த்திய பிறகு என்ன நடந்தது? இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களும் அற்புதமான கதைகளையும் இந்த வீடியோவை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவு தான் எங்களை வளர வைக்கும். நன்றி. தர்மம் மனித உருவம் எடுத்தால் அது ஸ்ரீராமன், பவித்திரத்திற்கு உருவம் இருந்தால் அது சீதாதேவி. ராஜ்யத்திற்காக அல்ல, தர்மத்திற்காக வாழ்ந்த மகானானவர் ராமன். சிம்மாசனத்திற்காக அல்ல, வாக்குறுதியை காக்க வனத்திற்கு சென்ற இளவரசன். தந்தையின் வார்த்தையை தேவ வாக்கியமாக கொண்டு ராஜ்யத்தை விட்டுவிட்டு கஷ்டத்தை அணைத்துக் கொண்டவன். அதிகாரத்தால் அல்ல, சுயமரியாதையால் நிலைத்தவன். சக்தியால் அல்ல, சாந்தியால் வென்றவன். சக்திவானாக இருந்ததால் மகானாக ஆகவில்லை, மகானாக இருந்ததால் தான் அரசன் ஆனான். அவனுடைய இதயம் சமுத்திரம் போல விலாசமானது. அவனுடைய கோபம் அக்னி போல அல்ல, கட்டுப்பாட்டில் இருக்கும் சக்தி போல இருக்கும். அவனுடைய வார்த்தை அமுதம், அவனுடைய பார்வை கருணை, அவனுடைய வாழ்க்கை மனிதர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லும் தர்மசாஸ்திரம். அதுவே ராமாயணம் பூமியில் பிறந்த மகாதிவ்ய காவியம். 14 ஆண்டுகளின் நீண்ட காத்திருப்பு முடிந்தது. நந்தி கிராமத்தில் பரதன் கண்ணீருடன் ராமனின் பாதங்களில் அந்த பாதுகாகளை வைத்து ராஜ்யத்தை ஒப்படைத்ததால் அயோத்தியில் ஒரு புதிய ஒளி உதித்தது. மங்கள ஸ்நானம் செய்து ஆடை அணிந்த ராமன் சத்ருக்னன் கட்டுப்பாட்டில் இருந்த ரத்தின ரதத்தில் ஏறினான். பரதன் வெள்ளை குடையை பிடித்திருந்தான். லட்சுமணன் மற்றும் விபீஷணன் இருபுறமும் நின்று விசிறிகளால் வீசினர். சுக்ரீவன் யானையின் மீது சென்று கொண்டிருக்க அயோத்தியாவின் வீதிகளில் ராமனின் ஊர்வலம் தொடங்கியது. ராஜ வீதிகள் அனைத்தும் தோரணங்களாலும் கொண்டாட்டத்தின் தூபங்களாலும் நிரம்பின. மேலிருந்து பெண்கள் பொழியும் மலர் மழையில் ராமன் நடந்து வர மக்களின் ஜெய ஜெயகாரங்கள் ஆகாயத்தை எட்டின. அந்த புறத்தில் தயார் செய்யப்பட்ட ரத்தின சிம்மாசனத்தில் சீதையுடன் ராமன் அமர்ந்தவுடன் வசிஷ்ட மகரிஷியின் ஆணையின்படி அபிஷேகம் தொடங்கியது. ஜாம்பவான், ஹனுமான், வேகதசி, சுஷேனன் ஆகியோர் 4 திசைகளில் இருந்தும் சமுதிர நீரும் புண்ணிய நதிகளின் நீரும் பொற்கலசங்களில் கொண்டு வந்தனர். வசிஷ்ட மகரிஷி, வாமதேவர், ஜாபாலி காஷ்யபர் போன்ற 8 மகரிஷிகள் சேர்ந்து தேவர்கள் இந்திரனை அபிஷேகம் செய்வது போல் மந்திரங்கள் ஓதி அந்த புனித நீரை ராமனின் தலையில் ஊற்றினர். அந்த நீர் தாரைகளில் ராமனின் முகம் கோடி சூரிய ஒளியைப் போல் பிரகாசித்தது. அதன் பிறகு சூரிய வம்சத்தின் மூல புருஷரான மனு அணிந்த அந்த பழமையான ரத்தின கிரீடத்தை வசிஷ்ட மகரிஷி மிகுந்த பக்தியுடன் ராமனின் தலையில் சூட்டினார். அந்த கணத்தில் ஆகாயத்திலிருந்து தேவதைகள் மலர் மழை பொழிந்தனர். கந்தவர்கள் பாடல்கள் பாட அப்சரஸ்கள் நடனம் ஆடினர். பட்டாபிஷேகம் முடிந்த பின் ராமன் பிராமணர்களுக்கு கோடிக்கணக்கான பசுக்களையும் பொற்காசுகளையும் தானமாக வழங்கி தமக்கு உதவிய வானர வீரர்களை எல்லாம் மதிப்புமிக்க நகைகளால் கௌரவித்தார். அப்போது அந்த அற்புதமான நிகழ்வு நடந்தது. ராமன் கொடுத்த முத்து மாலையை சீதை தன் கைகளில் எடுத்துக்கொண்டு ராமனின் அனுமதியுடன் அந்த சபையில் அனைவரிலும் வலிமையானவும் புத்திசாலியானவனுமான அனுமனுக்கு பரிசாக வழங்கினாள். அந்த மாலையை அணிந்த அனுமன் வெள்ளை மேகங்களின் நடுவே சந்திரனை போல் பிரகாசித்தான். அப்போதிலிருந்தே பூமியில் ராமராஜ்யம் தொடங்கியது. ராவணனின் ஆட்சியை போல அல்லாமல் தன்னை உயிருடன் இருக்கும் போதே மகன் இருக்கும் அகால மரணங்கள் இல்லை, நோய்களின் பயம் இல்லை, பசி மரணங்கள் எதுவும் இல்லை. மரங்கள் இப்போதும் பூக்களாலும் பழங்களாலும் செழித்து இருந்தன. மக்கள் அனைவரும் தர்மமாக இருந்து நீண்ட ஆயுளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அந்த பட்டாபிஷேக காட்சி அயோத்தி மக்களின் கண்களில் மட்டுமல்ல, உலகமெங்கும் என்றென்றும் நிலைத்து நின்றது. அயோத்தியா அந்த புறம் முழுவதும் வேத மந்திரங்களின் ஒளியால் முழுகியது. வசிஷ்ட மகரிஷி அந்த திவ்ய கிரீடத்தை ராமனின் தலையில் சூட்டிய அந்த கணத்தில் 14 ஆண்டுகளின் வனவாச கஷ்டங்கள் அனைத்தும் கரைந்து ராமனின் முகத்தில் சொல்ல முடியாத அமைதியும் அரச கம்பீரமும் தெரிந்தது. அந்த நேரத்தில் இந்திரன் அனுப்பிய வாயுதேவன் பொன்னான தாமரை மாலையை ராமனின் கழுத்தில் அணிவித்தார். பாரிஜாத மலர்களின் மழை அரச சபை முழுவதும் இனிய மனத்தால் நிரம்பியது. பட்டாபிஷேகம் முடிந்த பின் ராமன் தனது உயர்ந்த மனதை வெளிப்படுத்தி கோடிக்கணக்கான பசுக்கள், நூற்றுக்கணக்கான எருதுகள் மற்றும் அளவற்ற பொன்னை பிராமணர்களுக்கு தானமாக வழங்கினார். தமக்கு உதவிய வானர வீரர்களை ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக அழைத்து கௌரவித்தார்.
சுக்ரீவனுக்கு சூரியன் ஒளியை போன்ற ரத்தின மாலையையும் அங்கதனுக்கு மதிப்புமிக்க ஆபரணத்தையும் அணிவித்தார். ஆனால் அனைவரின் பார்வையும் சீதையின் பக்கம் திரும்பியது. அவளின் கழுத்தில் ராமன் அணிவித்த முத்து மாலையை கண்டு சபை முழுவதும் அமைதியாகியது. சீதை அந்த மாலையை எடுத்து கையில் பிடித்து ஒரு முறை ராமனை நோக்கி பார்த்து மறுமுறை வானர சேனையை நோக்கி பார்த்தாள். அவளின் மனதை உணர்ந்த ராமன், தேவி, உனக்கு யார் மீது அதிக அன்பு உள்ளதோ, யாரில் புத்தியும் பலமும் உள்ளதாக உனக்கு தோன்றுகிறதோ அவர்களுக்கு இந்த மாலையை கொடு என்று கூறினார். உடனே சீதாதேவி அந்த மாலையை அனுமனுக்கு வழங்கினாள். அந்த முத்து மாலையை ஏற்றுக்கொண்ட அனுமன் பக்தியுடன் ராமனை நோக்கி வணங்க, வெள்ளை முத்துகளின் ஒளியில் அவன் வெள்ளி மலையின் மேல் பிரகாசிக்கும் சந்திரனை போல் ஜொலித்தான். அதன் பிறகு ராமன் லட்சுமணனை நோக்கி தன்னுடன் இளவரசராக பட்டாபிஷேகம் செய்யுமாறு கேட்டபோது லட்சுமணன் பணிவுடன் மறுத்தான். அப்போது ராமன் பரதனை இளவரசராக நியமித்து லட்சுமணனை தன் உயிருக்கு சமமான அங்கரட்சகராக வைத்துக் கொண்டார். அப்போதிலிருந்து உலகில் ராமராஜ்யம் நிலை பெற்றது. ராமன் ஆட்சி செய்த அந்த காலத்தில் காற்று இன்பமாக வீசியது. மரங்கள் எப்போதும் பசுமையாக இருந்தன. மக்கள் அனைவரும் பொறாமை பகைமையின்றி தர்மத்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர். ராமா ராமா ராமா, எங்கு பார்த்தாலும் யாரின் வாயிலிருந்தும் ராமனின் கதைகளே கேட்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் நீண்ட அந்த ஆட்சியில் பூமி பசுமையுடன் செழித்தது. மக்கள் யாரும் பசி அல்லது துன்பம் இன்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். வால்மீகி மகரிஷியின் எழுத்தில் உருவான இந்த பட்டாபிஷேக கதை யுகங்கள் கடந்தும் ஒரு தெய்வீக காட்சியாக நிலைத்தது. அயோத்தியா அரச சபையில் நின்றிடக்கூட இடமில்லாத அளவுக்கு மக்கள் திரண்டிருந்தனர். பட்டாபிஷேகம் முடிந்து அந்த ஒளி சபை முழுவதும் பரவியது. ராமன் சிம்மாசனத்தில் இருந்து எழுந்து தனது குரு வசிஷ்டரின் பாதங்களில் வணங்கி ஆசிர்வாதம் பெற்றார். அதன் பிறகு தனது தாய்மார்கள் கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி ஆகியோரின் பாதங்களில் வணங்கினார். கைகேயை பார்த்தபோது ராமனின் கண்களில் சிறிதும் கோபம் இல்லை. அங்கு இருந்தது அன்பு மட்டுமே. அதை கண்ட அயோத்தியா மக்கள் ராமனின் குணத்தால் மயங்கினர். ராமன் அரசனான போது இயற்கையும் மகிழ்ச்சி அடைந்தது. எங்கும் செடிகள் முளைகள் முளைத்தன. உலர்ந்த மரங்கள் கூட மொட்டிட்டு மீண்டும் வளர தொடங்கின. விழாக்கள் முடிந்த பின்னரும் மக்கள் வீடு திரும்ப மனம் கொள்ளவில்லை. அந்த சபையிலேயே இருந்து ராமனின் உருவத்தை கண்களில் பதிய வைத்துக் கொள்ள விரும்பினர். விபீஷணன், சுக்ரீவன், அங்கதன் போன்ற வீரர்கள் தங்கள் நாடுகளுக்கு திரும்ப வேண்டிய நேரம் வந்தது. ராமன் அவர்களை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு அவர்களுடன் இருந்த உறவை நினைவு கூர்ந்து சிறந்த பரிசுகளை அளித்தார். அவர்கள் செல்லும் போது அவர்களின் கண்களில் கண்ணீர் மல்கியது. ராமனை விட்டு பிரிவது உயிர் பிரிவை போலவே கடினமாக உணரப்பட்டது. ராமர் தனது சகோதரர்களுடன் சேர்ந்து ஆட்சி நடத்த தொடங்கினார். பட்டாபிஷேகம் நடந்த மறுநாளில் இருந்து ஒவ்வொரு காலையும் ராமன் சாதாரண மனிதரை போல மக்களிடம் சென்று அவர்களின் கஷ்டங்களை கேட்டறிந்தார். ராஜ்யத்தில் ஒவ்வொரு ஏழை வீட்டிலும் விளக்கு எரிகிறதா இல்லையா என்பதை அவர் நேரில் சென்று பார்த்தார். ராமராஜ்யத்தில் முதியவர்கள் உயிருடன் இருக்கும் போது இளைஞர்கள் இறக்கும் நிலை எங்கும் ஏற்படவில்லை. தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை இழந்து அழுத ஒரு நிகழ்வும் ஏற்படவில்லை. ராமர் 11,000 ஆண்டுகள் இந்த பூமியை ஆண்டார். அவரின் ராஜ்யத்தில் மனிதர்களுக்குள் ஜாதி மத வேறுபாடுகள் எதுவும் இல்லை. அனைவரையும் ஒன்றாக இணைத்தது தர்மம் மட்டுமே. மேகங்கள் பயிர்களுக்கு தேவையான நேரத்திலேயே மழை பெய்தன. பூமி முழுவதும் பச்சை பாய்ந்த விரிப்பை போல இருந்தது. ராமா என்ற 2 எழுத்து மந்திரம் காற்றிலும் ஒலித்தது. வால்மீகி மகரிஷி எழுதிய இந்த பட்டாபிஷேக கதை ஒரு ராஜாவின் கதை மட்டுமல்ல, அது ஒரு நல்ல சமூகமே எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டும் வழி. இந்த கதையை படித்தவர்களும் கேட்டவர்களும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி ஆயுள், ஆரோக்கியம் மற்றும் ஐஸ்வர்யத்துடன் வாழ்வார்கள் என்று பல ஸ்ருதி கூறுகிறது. வால்மீகி ராமாயணத்தின் இந்த பட்டாபிஷேக பகுதி இத்துடன் முடிவடைகிறது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீராம்.